வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிகாசை சீரியலில் இன்னும் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரோஹிணி சிந்தாமணியை தேடி போயிருக்க. சிந்தாமணி என்னமோ ரோஹிணிக்காக தான் அவங்களெல்லாம் வீட்டை விட்டு விரட்டின மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. அதோட இந்த சந்தர்ப்பத்தை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்க. உன் மாமியார் குடும்பத்துல எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கமா செதறி கிடக்குறாங்க. இத பயன்படுத்தி நீ மனோஜ் கூட சேர்ந்துடு அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, சரின்னு தலையாடுறாங்க சிந்தாமணி. ரோஹிணி கிளம்பிட்டு இருக்க. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சிந்தாமணி. ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்க. ரவி உட்காந்து எழுதிட்டு இருக்க. ஸ்ருதி அங்க வந்து, ரவி இந்த பில்களையும் சேர்த்து எழுதிக்கோ அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சரின்னு வாங்குறாரு. அப்போ முத்துவும் மீனாவும் ரவி ஸ்ருதின்னு கூப்பிட்டுட்டு வர்றாங்க. சத்தம் கேட்டு திரும்பி பார்க்குற ரவி, டேய் வாடா ஹாய்டாங்கிறாரு. ஹாய் முத்து வாங்கன்னு ஸ்ருதியும் கூப்பிடுறாங்க. வாங்க மீனான்னு அவங்க மீனாவை இன்வைட் பண்றாங்க. அம்மா எப்படி இருக்காங்கன்னு முத்து கேட்க, இருக்காங்க, புது இடம் செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல அப்படிங்கிறாரு ரவி. எவ்வளவு நாள் ஆனாலும் அங்க அம்மாவுக்கு செட் ஆகாதுடா அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் அப்படி சொல்றீங்கன்னு ஸ்ருதி கேக்குறாங்க முத்துக்கிட்ட. ஆமா ஸ்ருதி, எனக்கு தெரிஞ்ச அத்தையால ரொம்ப நாள் அங்க இருக்க முடியாது அப்படின்னு மீனாவும் ஆர்வம் சொல்றாங்க. அது என்னமோ கரெக்டு தான். எங்க வீட்டுல இருந்துக்கிட்டு ஆன்டியால உங்களை வேலை வாங்க முடியாதுல்ல, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்ருதி சிரிப்போட சொல்ல எல்லாருமே சிரிக்கிறாங்க. டேய் முத்து, எனக்கு ஒன்று தோணுதுடான்னு ரவி சொல்ல, என்னடான்னு முத்து கேட்குறாரு. அம்மா அப்செட்டா இருக்காங்க, நாம அம்மா அப்பா ரெண்டு பேரையும் கோவில் டூர் புக் பண்ணி அனுப்பிடலாமா அப்படிங்கிறாரு ரவி. டூருக்கா அப்படின்னு முத்து கொஞ்சம் ஆச்சரியமா கேட்க, ஆமாண்டா, கோர்ட்டு கேஸ் முடிகிற வரைக்கும் அவங்க போயிட்டு வரட்டும், அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்கும்ல அப்படிங்கிறாரு ரவி. நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனா டூருக்கு போற மனநிலையில அப்பா இல்லையேடா, அவரை எப்ப நம்ம பிரச்சனை தீரும்னு பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிறாரு முத்து. அதுவும் இல்லாம மாமா இப்ப அத்தை மேல கோவமா இருக்காரு, கண்டிப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாருங்கிறாங்க மீனா. அப்ப இதுக்கு என்னதாண்டா வழி அப்படின்னு ரவி கேட்க, வேற வழியே கிடையாது, கோர்ட் லீவு முடியிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணுங்கிறாரு முத்து. அப்போ கதவை திறந்துட்டு, ஹலோ கைஸ் அப்படின்னு ஸ்வேதா வர்றாங்க. வாமா அப்படின்னு முத்துவும், ஹாய் ஸ்வேதா அப்படின்னு ரவி ஸ்ருதி ரெண்டு பேரும் வாங்க ஸ்வேதான்னு மீனாவும் கூப்பிடுறாங்க. அது எப்படி நாங்க எல்லாரும் இங்க இருக்க நேரமா பார்த்து கரெக்டா வர்ற அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஸ்ருதிக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நீங்க வரப்போறதா சொல்லி இருந்தாங்க, அதான் உங்க எல்லாரையும் பார்த்து முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லலாம்னு வந்தேங்கிறாங்க ஸ்வேதா. என்ன விஷயம் ஸ்வேதான்னு மீனா கேட்க, நம்ம வீட்டில் இருக்க ப்ராப்ளத்தை பத்தி நேற்று அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அடுத்தவங்கெல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சேன்னு முத்து மீனா ஒரு தடவை பார்க்குறாரு. எங்கிட்ட நான் சேவ் பண்ணி வச்சிருக்க ஒரு 5 lakhs எஃப்டியில் போட்டு வச்சிருக்கேன், அதை உங்களுக்கு கொடுக்கலாமான்னு கேட்டேன், அவர் தாராளமாக கொடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, என்ன இந்த பிள்ளை பொசுக்குன்னு இப்படி சொல்லிடுச்சு அப்படின்ற மாதிரி 4 பேர் ஆன்னு பார்க்குறாங்க. உடனே ஸ்ருதியும் ரவியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் முடியிற வரைக்கும் பெரியம்மாவையும் பெரியப்பாவையும் எங்க வீட்டில் வந்து தங்கிக்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, 4 பேரும் வச்ச கண்ணு வாங்காம பார்த்துக்கிட்டே இருக்காங்க. யார்டா அந்த பொண்ணு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஓகேன்னா இன்னைக்கே கூட்டிக்கிட்டு போயிடுவேன்றாங்க ஸ்வேதா. இல்லம்மா, அது கரெக்டா இருக்குமான்னு தெரியல, ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்பவே புது இடமா இருக்கும், அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை முடியறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல அப்படிங்கிறாரு முத்து. எத்தனை நாள் ஆனா என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க எங்க வீட்டில் வந்து இருக்கட்டும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, நீங்க இவ்வளவு தூரம் பண்றேன்னு சொல்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா அப்படிங்கிறாங்க மீனா. எங்க சொந்தம் பந்தம்னு யாருமே ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கேட்கலம்மா, உன்னை கொஞ்ச நாளா தான் தெரியும், எங்களுக்காக நீ இவ்வளவு யோசிக்கிறியேம்மா, இப்படி ஒரு தங்கச்சி கிடைச்சது எங்களுக்கு அதிர்ஷ்டமா அப்படின்னு முத்து சொல்ல, அவ்வளவு பில்டப் எல்லாம் வேண்டாண்ணா, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஸ்வேதா ஒரு சேர்ல உட்காந்துக்கிறாங்க. நீ இந்த அளவுக்கு பண்ணணும்னு நினைச்சதே பெரிய விஷயம், தேங்க்ஸ் ஸ்வேதா, இதெல்லாம் கொஞ்ச நாள் தானே, எங்க அம்மா இவங்க வீட்லயே இருக்கட்டும் அப்படிங்கிறாரு ரவி. இப்ப கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறோம் அப்படின்றாங்க மீனா. என்ன, இந்த கடனுக்கு பதிலா இன்னொரு இடத்துல கடன் வாங்கி இந்த கடனை அடைக்கலாம், அதை மட்டும்தான் இப்ப அவசரத்துல பண்ண முடியும், இந்த மாதிரி சூழ்நிலை ஒருத்தனுக்கு வந்துட்டா கடைசி வரைக்கும் கடன்காரனா தான் இருக்கணும் போல அப்படின்னு முத்து கண்கலங்க ஆரம்பிச்சிடுறாரு. எல்லாரும் அவரையே பார்த்துட்டு இருக்க, ஏங்க அப்படி சொல்றீங்க, அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை,
இந்த கடனையே அடைக்கலான்னு நம்பிக்கை எனக்கு கொடுத்ததே நீங்க தான். இப்ப நீங்களே இப்படி பேசுனா எப்படி? கடனை அடைச்சே தீரணும்னு மன உறுதியோட நாம சம்பாதிப்போம். கண்டிப்பா நம்மளால முடியுங்கிறாங்க மீனா. அண்ணா, நான் தான் எங்கிட்ட இருக்க 5 lakhs தரேன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, இல்லம்மா, அந்த 5 லட்சத்தை சம்பாதிக்க நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்லாம் டக்குன்னு ஒரே நாளில் போயிட்டா உனக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு முத்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அண்ணா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, உங்களால் எப்போ முடியுதோ அப்போ நீங்களே எனக்கு திருப்பி கொடுக்க தான் போகிறீங்க அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. இந்த மாதிரிலாம் உதவி பண்ணுறதுக்கு பெரிய மனசு வேணுமா? நீ சும்மா வார்த்தையில் மட்டும் எங்களை குடும்பமாக பார்க்காம இந்த மாதிரி செயல்லையும் காட்டுற பாரு. ரொம்ப நன்றிம்மான்னு நெகிழ்ச்சியோட சொல்கிறாரு முத்து. எதுக்கு நான் நன்றியெல்லாம் சொல்கிறீங்க? இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பீங்களா அப்படின்னு ஸ்வேதா கேட்க, அதை எப்படி சும்மா இருப்பேன், ஆளா நான் தானே வந்து நிற்பேங்கிறாரு முத்து. அப்புறம் என்னன்னா, உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேங்கிறாங்க ஸ்வேதா. அப்படின்னு ஸ்வேதா கேட்க, தேவைப்பட்டா கண்டிப்பா சொல்றோம் ஸ்வேதா, நாங்க முடிஞ்ச அளவுக்கு உழைச்சிக்கிட்டு தான் இருக்கோம், சீக்கிரம் தேவையான பணத்தை சேர்த்துடுவோம் அப்படின்னு மீனா சொல்ல, அதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதுக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கெல்லாம் நிறைய ஃபாரினர்ஸ் வந்துட்டு போவாங்க. எனக்கு ஒரு ட்ரிப்பு வந்தது, ஆனா அவரு ரொம்ப பயங்கரமா இங்கிலீஷ் பேசினாரா, என்னாலதான் பேச முடியல அப்படின்னு கொஞ்சம் ஃபீலிங்கா சொல்றாரு முத்து. எல்லாரும் முத்துவையே பார்த்துக்கிட்டு இருக்க, நான் செட் ஆக மாட்டேன்னு நல்லா இங்கிலீஷ் பேசுற வேற ஒரு டிரைவர் அவரு கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி ஃபாரினர்ஸ்க்கு வண்டி ஓட்டினா நிறைய பணமும் கிடைக்கும், நல்ல டிப்ஸும் கிடைக்குங்கிறாரு முத்து. எனக்கு இந்த இங்கிலீஷ் தெரியாதனால அந்த வாய்ப்பும் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, மற்றவங்க அவரை பாவமா பார்க்குறாங்க. சரி விடுங்க, அதெல்லாம் சின்ன வயசுல கற்றுக்கிட்டாதான் உண்டு, இப்போ போனால் என் மண்டையில் ஏறுமா அப்படிங்கிறாரு முத்து. முத்து அண்ணா, இது ஒரு பிரச்சனையே இல்லை, எந்த லாங்குவேஜ் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, என்னம்மா சொல்கிற, இனிமே என்னால் கற்றுக்க முடியுமா அப்படிங்கிறாரு முத்து. அதுவும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு ரொம்பவே ஆச்சரியமா அவரு கேட்க, தாராளமாக கற்றுக்கலான்னா நிறைய இடத்துல கோச்சிங் கிளாஸஸ்லாம் நடத்துகிறாங்கல்ல, அங்கே போனால் சீக்கிரமே கற்றுக் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறாங்க ஸ்வேதா. அப்போ என்னாலையும் கற்றுக்க முடியுங்கிறியா அப்படின்னு முத்து ரொம்பவே ஆர்வமாக கேட்க, டேய் முத்து, உன்னால் முடியும்டா, மற்றவங்க பேசுறதெல்லாம் உனக்கு புரியும்ல அப்படிங்கிறாரு ரவி. புரியும், மற்றவங்க மாதிரி கோர்வையாக பேசணும்லடா, நான் சும்மா அடிச்சு விடுவேண்டாங்கிறாரு முத்து. அண்ணா, ஆர்வம் இருந்தால் போதும், பேச பேச கற்றுக்கலாம் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, முத்து ஆர்வமாக பார்க்குறாரு. நான் சொல்கிற இடத்துக்கு போங்க, அங்கே ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்கலாம், டெய்லி 1 hour ஸ்பெண்ட் பண்ணால் போதும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, முத்துவும் ஓகே ஓகேன்னு சந்தோஷமாக தலையாட்டுறாரு. உடனே மீனாவும், அப்போ நானும் உங்கள் கூட வர்றேங்க, நானும் கற்றுக்குறேங்கிறாங்க. அட நீயுமா அப்படின்னு பார்க்குறாரு முத்து. முத்துவும் ரவியும் கூட மீனாவை வியப்பா பார்த்துட்டு, என்ன நீ திடீர்னு கேக்குறாங்க. இல்ல ரவி, சங்கத்துக்கு தலைவியா இருக்கிறது பெரிய பொறுப்பா இருக்குல்ல, சங்க விஷயமா சில அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் பார்க்க போகும்போது அவங்க சரளமா இங்கிலீஷ்ல பேசுறாங்க, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டா உபயோகமா இருக்கும்ல அப்படிங்கிறாங்க மீனா. ஆமா மீனா, நீங்க ஃபியூச்சர்ல பெரிய பிசினஸ்லாம் பண்ணுவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கிறது நல்லது தானே அப்படின்னு ஸ்ருதியும் ஊக்கம் கொடுக்குறாங்க. அப்படின்னா சூப்பர் மீனா, நாம 2 பேரும் சேர்ந்தே கத்துக்குவோன்றாரு முத்து. முத்தண்ணா, உங்களுக்கு ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், அங்க போய் பாருங்க அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, அப்படின்னு வேகமா தலையாட்டுறாரு. நீங்க அங்க போங்க, அங்க உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, என்ன சர்ப்ரைஸ்ன்னு உடனே ஓடி வந்து கேட்கிறாரு முத்து. நீங்க போய் பாருங்க தெரியும் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, என்ன ஸ்வேதா இப்பவே சொல்லுங்களேங்கிறாங்க மீனா. இல்ல சஸ்பென்ஸ் அப்படின்னு ஸ்வேதா சொல்ல, முத்துவும் மீனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே சிந்தாமணி சோஃபால உட்கார்ந்துருக்க, உள்ளர வரலாமான்னு ஒரு குரல் கேக்குது. ஒரு செகண்ட் திகைச்சு போய் உட்கார்ந்துருக்க சிந்தாமணி வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு, வாங்க வாங்க, இது என்ன கேள்வி, உள்ளர வாங்க, நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு ரொம்பவும் ஆர்வமும் ஆசையும் படபடப்புமா ஓடி வந்து பைனான்சியர் மூர்த்தி முன்னாடி நிக்கிறாங்க சிந்தாமணி. ராதிகா இங்க வான்னு கூப்பிட அவங்க மெய்டு வர்றாங்க. என்னங்கான்னு கேட்டுட்டு வர, போய் சாருக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வா, சர்க்கரையை கொஞ்சமா போட்டு டிகாஷனை ஸ்ட்ராங்கா போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு அவங்க ஒரே பரபரப்பா சொல்ல, சரிங்கக்கான்னு போறாங்க அந்த மெய்டு. சாப்பிட்டீங்களா, சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா அப்படின்னு சிந்தாமணி ரொம்ப ஆர்வமா கேட்க, வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல,
வாங்க வந்து உட்காருங்க வாங்க அப்படின்னு மூர்த்தி கிட்ட சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க அவர் நின்ன இடத்த விட்டு அசையாம ரேகா ஹைதராபாத்ல இருந்து போன் பண்ணா அப்படின்னு சொல்ல நல்லா இருக்காளான்னு கேக்குறாங்க சிந்தாமணி. அவ இங்க கிளம்பி வர்றேங்கிறா அப்படின்னு அவரு சொல்லிட்டு கடுப்போட பார்க்க வேண்டாங்க, அவ கொஞ்ச நாளைக்கு இங்க வர வேண்டாம், வந்தா அந்த சத்யாவை பார்க்க போயிடுவா, திரும்பவும் அவன் கூட சுத்த ஆரம்பிச்சிருவா, இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டுற வரைக்கும் அவ இங்க வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. எனக்கும் தெரியுது, ஆனா ரொம்ப நாள் அவளை அங்கேயே இருக்க வைக்க முடியாதுல்ல, அவளுக்கு கொஞ்சமா சந்தேகம் வந்தா கூட உடனே கிளம்பி வந்துருவா, அவ பிடிவாதத்தை பத்தி தான் உனக்கு தெரியாதா, அவ உனக்கு பொருந்தவளாச்சேங்கிறாரு மூர்த்தி. புரியுதுங்க, அவ இங்க வர்றதுக்கு முன்னாடி அந்த சத்யா உங்க கம்பெனியை விட்டு போகணும் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. அவனை அனுப்பினா ரேகாவுக்கு சந்தேகம் வந்துடாதா அப்படின்னு அவர் கேட்க சிந்தாமணி ரொம்ப யோசிக்கிறாங்க. எனக்கு ஒரு ஐடியா தோணுது, சொல்லட்டுமா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, இந்த விஷயத்துல நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்னு மூர்த்தி சொல்ல, சரி வாங்க அப்படின்னு சிந்தாமணி உள்ளர போக மூர்த்தியும் கூட போறாரு. இங்கே மனோஜ் அவரோட ஷோரூம்ல பெரிய கான்ஃபரன்ஸே நடத்துறாரு போல இருக்கு. எல்லா ஸ்டாஃபையும் கூப்பிட்டு நிக்க வச்சுட்டு அவரு டிங்கு டிங்குன்னு இந்த பக்கமா அந்த பக்கமா நடந்துகிட்டே இருக்காரு. என்ன பண்றது அப்படின்னு இப்படியும் அவரு தாவி தாவி நடந்துட்டு இருக்க, ப்ரோ நான் சொன்ன ஐடியா தான் கரெக்டா இருக்குங்கிறாரு மொட்டை பாஸ். உடனே ஜீவா, இல்ல பாஸ் நான் சொல்றதுதான் சரியா இருக்கும், நாம அப்படியே பண்ணிடலாங்கிறாங்க அவங்க. அம்மா நான் ஒரு சீனியர், எனக்கு தெரியாதாங்கிறாரு சந்தோஷ். நான் சொல்றதுதான் கரெக்டா இருக்கும்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்க எல்லாத்த விட பெரிய பிரில்லியன்ட் ரோஹிணி உள்ளர வந்துகிட்டு இருக்காங்க, உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப பழசா இருக்குங்க சார்னு ஜீவா சொல்லிட்டு இருக்காங்க. அட நிறுத்துங்க, ரெண்டு பேரும் உருப்படியா ஏதாவது ஐடியா கொடுக்குறீங்களா, அப்புறம் எதுக்கு மாசம் மாசம் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு மனோஜ் கத்துறாரு. ப்ரோ நான் சொன்ன மாதிரி செய்யலாம், ஒர்க் அவுட் ஆகுங்கிறாரு சந்தோஷ். வந்த ரோஹிணி கொஞ்ச தூரம் தள்ளி நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பாஸ் அவரு சொல்றத கேட்காதீங்க, நான் சொல்ற மாதிரி செய்யுங்க, ரிசல்ட் இருக்குங்கிறாங்க ஜீவா. எதை பத்தி பேசிட்டு இருக்காங்க இவங்கன்னு ரோஹிணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு இப்படி ரெண்டு பேரும் என்ன குழப்புறீங்க, ஷோரூமோட நிலைமை ரொம்ப மோசமாயிக்கிட்டே இருக்கு, இப்படியே போனா ஷோரூமோட பேரே டேமேஜ் ஆயிடும், இமீடியட்டா அதுக்கு ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும் அப்படின்னு மனோஜ் கத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் அந்த பக்கம் ஜங்கு ஜங்குன்னு தாவிட்டு இருக்காரு. என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு ரோஹிணி பார்த்துட்டு இருக்க. பாஸ் நம்ம கரெக்டா டார்கெட் பண்ணணும், ஆக்சுவலா ஒன்னும் இல்லாம பிளான் ஏ பிளான் பின்னு ரெண்டு இருக்கணும், ஒன்னு ஃபெயிலியர் ஆனா இன்னொன்னு எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க ஜீவா. அப்படியெல்லாம் பிளான் ஏ பிளான் பின்னு மாத்திலாம் செய்ய முடியாது, கரெக்டா ஒரே பிளான் குவாலிட்டியான ஒரே ப்ராடக்டை நாம ஆஃபர் பண்றோம், இதுதான் ப்ரோ சரியா இருக்கும் அப்படின்னு சந்தோஷ் சொல்லிட்டு இருக்க. ரோஹிணி இன்னும் குழப்பமும் ஆர்வமுமா பார்த்துட்டு இருக்காங்க. எந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு மனோஜ் கேட்க, ஒரு ப்ராடக்ட் எல்லா கடையிலையும் இதை அப்ளை பண்றாங்க விசாரிச்சுட்டேங்கிறாரு மொட்டை பாஸ். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு மனோஜ் கேட்க, கருவாடு தான் ப்ரோ அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, கண்டிப்பா இது ஒண்ணுக்கும் ஆகாதுங்கிற மாதிரி ஜீவா பாக்குறாங்க. ஹோம் அப்ளைன்சஸ் ஷோரூம்ல கருவாடா, என்ன பேசிட்டு இருக்குதுங்க இதுங்கெல்லாம் அப்படின்னு குழப்பமும் கொஞ்சம் எரிச்சலுமா ரோஹிணி பார்த்துட்டு இருக்காங்க. மனோஜ் அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்க, அதுக்கு தான் இப்ப டிமாண்ட் அதிகமா இருக்கான், அதை விட்டா தேங்காய் பத்த, இதுல ரெண்டையும் வச்சாலே மொத்த கூட்டமும் தானா உள்ளர வரும் அப்படின்னு சந்தோஷ் சொல்ல, மனோஜும் யோசிச்சுட்டு நல்ல ஐடியா தான், உடனே போய் கருவாடு வாங்கிட்டு வாங்க, அத பொரியில வைக்கிறோம் எலிய பிடிக்கிறோம் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி அங்கிருந்து கலகலன்னு சிரிக்கிறாங்க. ஏதோ படு பயங்கரமான விஷயம், ரொம்ப சீரியஸ்னு அவங்க பார்த்துட்டு இருக்க. இந்த லூசுங்க எலிய பத்தி பேசிட்டு இருக்க, அவங்களால சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. மனோஜ் கொஞ்சம் தள்ளி வந்து, வா ரோஹிணி நீ எப்ப வந்தன்னு கேக்குறாரு. ரோஹிணிய சிரிச்சிட்டு, நீங்க புதுசா கருவாடு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கல்ல, அப்பவே வந்துட்டேன் அப்படின்னு இன்னும் சிரிச்சுட்டே இருக்காங்க. நான் கூட நீங்க 3 பேரும் சீரியஸா டிஸ்கஸ் பண்றத பார்த்து ஏதோ கடையை டெவலப் பண்றதுக்காக பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சேன், எலிய பிடிக்கவா இவ்வளோ பெரிய டிஸ்கஷன் அப்படின்னு சிரிச்சுட்டே இருக்காங்க ரோஹிணி. இருக்கிற எலிய பத்தி உனக்கு தெரியாது ரோஹிணி, மாட்டவே மாட்டேங்குதுங்கிறாரு மனோஜ். ஆமாங்க மேடம், எவ்வளவோ ஐடியா பண்ணிட்டோம், எலிப்பொறி கூட வச்சுட்டோம், ஆனா மாட்டேங்குதுங்கிறாங்க ஜீவா. ஒரே ஒரு எலிதான் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்குது, மாட்டவே மாட்டேங்குதுங்கிறாரு சந்தோஷ். ஒரே ஒரு எலிய பிடிக்க வேலையெல்லாம் விட்டுட்டு எல்லாரும் நின்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ரோஹிணி அந்த எலி எவ்வளவு டார்ச்சர் பண்ணுதுன்னு உனக்கு தெரியுமா, என்ன நிம்மதியா தூங்க கூட விடல அப்படிங்கிறாரு மனோஜ். உடனே சந்தோஷ் சிரிப்போட, நான் நல்லா தூங்கினேன் ப்ரோங்கிறாரு. அதான் எனக்கு தெரியுமே, மோட்டரை நல்லா ஆன் பண்ணி வச்சு தூங்குன மாதிரி தானே தூங்குனீங்க
அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு மனோஜ் சொல்ல அவரோட முகம் டப்புன்னு இஞ்சி தின்ன மாதிரி ஆயிடுது. ஜீவா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க பார்த்து. நீங்க போய் கருவாடு வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல இன்னைக்கு அந்த எலிய பிடிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு அவர் வெளியே போறாரு. அப்போ ஒரு கஸ்டமர் வர ஜீவா கஸ்டமர் வராங்க பாரு போய் பாரு அப்படின்னு சொல்ல ஓகே பாஸ்னா அவங்க போறாங்க. அடுத்தடுத்து கஸ்டமர் வர மற்ற ஸ்டாஃபும் போயிட்டே இருக்காங்க. மனோஜ் ஒரு எலியால இவ்ளோ பிரச்சனையாங்கிறாங்க ரோகிணி. ரோகிணி உனக்கு புரியல, ஒரு நாளைக்கு இங்க தங்கிப்பாரு அப்ப தெரியுங்கிறாரு மனோஜ். அவர் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார ரோகிணி அவரை பார்த்துக்கிட்டே ஒரு சேரை இழுக்கிறாங்க. அவங்க மண்டைக்குள்ள பயங்கரமா பல்ப் எரியுது. மனோஜ் முதல்ல நீயே இங்க வந்து தங்கி இருக்க அப்படின்னு ரோகிணி கேட்க வேற எங்க போறது, வீட்டை சீல் வச்சுட்டாங்க. அப்பா மீனா வீட்டுக்கு போயிட்டாரு, அம்மா ஸ்ருதி வீட்டுக்கு போயிட்டாங்க, நான் வேற எங்க போறதுங்கிறாரு அவரு. உடனே ரோகிணி அவரை டீப்பா பார்த்துட்டு ஏன் மனோஜ் நான் இல்லையான்னு கேக்குறாங்க. நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு ரோகிணி கேட்க ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு மனோஜ் சொல்ல ரோகிணிக்கு எரிச்சலா இருக்கு. இருந்தாலும் மறைச்சிக்கிட்டு நீங்க இப்படி தங்கி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனோஜ், அட்லீஸ்ட் எங்கேயாவது ஹோட்டல்லையாவது ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம்ல மனோஜ்னு ரோஹிணி கேக்குறாங்க. அதுக்கு வேற தனியா செலவாகும். எதுக்கு, அதுதான் ஷோரூம் இருக்குல்ல, கொஞ்ச நாளைக்கு தானே, இங்கேயே தங்கிக்கிறேங்கிறாரு மனோஜ். ரோஹிணி மனோஜ பாவமா பாத்துட்டு இருக்காங்க. இந்த எலியால ராத்திரி பூரா தூங்கவே முடியல, இந்த எலிய பிடிக்கவும் முடியல அப்படின்னு அவரு அழுத்துக்க இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, ஈஸியா பிடிச்சிடலாம் மனோஜ் அப்படின்னு ரோஹிணி சொல்ல உன்னால முடியுமான்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு அவரு. முடியுமே அப்படின்னு ரோகிணி சொல்ல உடனே அவரு சொடக்கு போட்டுட்டு அப்போ ஒண்ணு பண்ணலாம், நான் சந்தோஷ் ப்ரோ இன்னைக்கு வீட்டுக்கு போக சொல்றேன், நீ வேணும்னா என் கூட வந்து தங்கு, தெரிஞ்ச அந்த எலிய புடிச்சு காட்டுங்கிறாரு மனோஜ். உடனே ரோகிணி மனசுக்குள்ள மத்தாப்பு புரியுது. ஆஹா இவனே ஒரு நல்ல ஐடியா கொடுக்கறானே, இவனை என் கைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படின்னு ரோஹிணி மனசுக்குள்ள பிளான் போட்டுட்டு இருக்க. என்ன ரோஹிணி ஷோரூம்ல தங்கறது உனக்கு பிடிக்கலையான்னு கேக்குறாரு மனோஜ். சேச்சே நீ எங்க இருந்தாலும் அங்க இருக்க எனக்கு பிடிக்கும், நான் இன்னைக்கு உன் கூட தங்குறேன், எலிய பிடிக்க நல்ல பிளானோட வர்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல என்ன பிளான் ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு மனோஜ். நான் பிடிக்க வர்றது எலியே இல்ல மனோஜ், உன்னையதான் அப்படின்னு பாக்குற ரோஹிணி அது உனக்கே புரியுங்கிறாங்க. ஆஹா அப்படின்னு மனோஜ் சிரிக்க ரோஹிணி வேற ஒன்று நினைச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க. விஜயா படி ஏறி மேலே வர எதிரில் வர்ற சுதா சம்மந்தி தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானேன்னு கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் தான் தூங்குறது, அதான் அப்படியே மொட்டை மாடிக்கு போலான்னு அப்படிங்கிற விஜயா சுதாவை பார்த்துட்டு எங்கேயோ நீங்க வெளியே கிளம்புற மாதிரி இருக்குன்றாங்க. ஆமா இன்னைக்கு நைட்டு வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்கு அப்படின்னு சுதா சொல்ல பார்ட்டியா அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடிக்கடி பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த தடவை எங்க வீட்டுல ஏற்பாடு பண்றாரு அப்படிங்கிறாங்க சுதா. ஓஹோ அப்படின்னு விஜயா பார்த்துட்டு இருக்க. கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு, நாங்க போயிட்டு வந்துடுறோம், நீங்க வீட்டை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு சுதா கேட்க அப்படின்னு தலையாட்டிட்டு இருக்காங்க விஜயா. வாசுதேவன் வேகமா ஒரு ரூம்ல இருந்து வர்றாரு. சுதா வா போவோம் அப்படின்னு சொல்ல சரி ஏட்டான்னு அவங்க கிளம்புறாங்க. எந்தா இது அப்படியே வர்ற நம்ம ரூமா போய் பூட்டிட்டு வாங்குறாரு வாசுதேவன். சரின்னு போறாங்க சுதா. வாசுதேவன் விஜயாவை துளி கூட கண்டுக்கவே இல்ல. சுதா அந்த பக்கம் போக அந்த பக்கம் பாக்குறாங்க விஜயா. வாசுதேவன் வெளியே வந்த ரூம் சுதா கதவை தாழ் வச்சு சாவி கொத்துல இருந்து ஒரு சாவி எடுத்து பூட்டிக்கிட்டு இருக்காங்க. பூட்டிட்டு ஒரு 2 தடவை லாக்க திறந்து திறக்குதான்னு செக் பண்ணிக்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பூட்டிட்டு விஜயா கிட்ட வர்ற சுதா சமந்தி வீட்டை பாத்துக்கங்க, ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல விஜயாவோட முகமே டொப்புன்னு ஆயிடுது. அப்படின்னு அமைதியா நின்னுக்கிறாங்க. சுதா போனதுமே என்ன இந்த பொம்பளை கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு போறா, நான் என்ன உள்ள போய் திருடவா போறேன், இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாளே நம்மள அப்படின்னு யோசிக்கிறாங்க விஜயா. பார்வதி ஒரு இடத்துல நடந்துட்டு இருக்க. அவங்க மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பார்த்து கால் ஆன் பண்ணி சொல்ல விஜயான்றாங்க பார்வதி. உடனே விஜயா அழுகையும் ஆத்திரமா பார்வதி நீயும் என்ன மறந்துட்டல்ல அப்படின்னு அழுகையோட கேக்குறாங்க. ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணி இப்படி கேக்குறேன்றாங்க பார்வதி. நான் எங்க இருக்கேன், என்ன பண்றேன், எனக்கு என்ன ஆச்சுன்னு எதையுமே நீ கண்டுக்காம இருக்கிற, என் மேல உனக்கு அக்கறையே இல்லாம போயிடுச்சுல்ல அப்படின்றாங்க விஜயா. நான் எப்போ உன் மேல அக்கறை இல்லைன்னு சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு பார்வதி கேட்க, அப்ப ஒரு ஃபோன் கூட பண்ணாம இருக்கிற, என் வீட்டில் நடந்ததெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு விஜயா உரிமையோட கேட்குறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன் விஜயா அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்ப எல்லாம் தெரிஞ்சும் ஒரு வார்த்தை கூட கேட்காம
நீ அமைதியா இருக்கிறல்ல அப்படின்னு விஜயா சொல்ல, எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு விஜயா அப்படிங்கிறாங்க பார்வதி. கஷ்டமா இருந்தா மட்டும் போதுமா? ஒரு ஃப்ரெண்டா நீ வந்து என்ன பார்க்க வேண்டாம் அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. நான் மீனா கிட்ட விசாரிச்சேனே அப்படின்னு பார்வதி சொல்ல, அவளுக்கு பண்ணுவ, எனக்கு பண்ண மாட்டல்ல அப்படின்னு ஆத்திரத்தோட கேக்குறாங்க விஜயா. நீயும் எனக்கு பண்ணலையே, அண்ணன் மீனா வீட்டுக்கு போயிருக்காரு, நீ அங்க போக மாட்டேன்னு சொல்லி இருக்கிற அப்படின்னு பார்வதி சொல்ல, அவ வீட்டுக்கெல்லாம் நான் போகணுமா அப்படிங்கிறாங்க விஜயா. அதானே, வசதியான சம்மந்தி வீட்டுக்கு தானே நீ போயிருக்கிற அப்படின்னு பார்வதி சொல்ல, ஓ அப்ப நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு விஜயா கேட்க, ஸ்ருதி வீட்டில் தானே இருக்கிற, உனக்கார சம்மந்தி உன்னை நல்லா தானே பார்த்துக்குவாங்க அப்படின்னு பார்வதி கேட்க, கிழிச்சாங்க. ஏண்டா இங்க வந்தோன்னு இருக்கு எனக்கு அப்படின்னு விஜயா சொல்ல, ஏன் என்னாச்சு, உனக்கு ரொம்ப பிடிச்ச சம்மந்தியாச்சே அப்படின்றாங்க பார்வதி. ஐயோ இவ வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறான்னு நினைக்கிற விஜயா. அட ஏன் பார்வதி நீ வேற, இங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன பிடிக்கல அப்படின்னு பார்வதி கேட்க, பழக்க வழக்கம் சாப்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்கல, பால் இல்லாம டீ போட்டு தர்றாங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அது அவங்க ஊர் ஸ்டைல் விஜயா, ரொம்ப நல்லா தானே இருக்குங்கிறாங்க பார்வதி. ஐயோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை பார்வதி, சாப்பாட்டுல அரிசி எல்லாம் குண்டு குண்டா இருக்குது அப்படின்னு விஜயா சொல்ல, அத மீன் குழம்போட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்ல, நீ வேற என்ன வெறுப்பேத்தாத பார்வதி, எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்றேன் அப்படின்னு விஜயா ஆங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா வீட்லயும் ஒரே மாதிரி இருக்குமா விஜயா, நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தானேங்கிறாங்க பார்வதி. சாப்பாட்டு விஷயத்துல எப்படியாவது சமாளிச்சுக்கலாம், ஆனா இவங்க என்ன எப்படி அசிங்கப்படுத்துறாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே விஜயா கோவத்துல அங்க இருக்க ஒரு ஸ்டாண்ட பிடிச்சி ஆட்டாட்டுன்னு ஆட்டுறாங்க. ஏன் என்ன பண்ணாங்கன்றாங்க பார்வதி. இந்த ஸ்ருதி அம்மா அவங்க புருஷனோட வெளியே கிளம்பிட்டு என்ன வீட்டை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போறா, அதுவும் அவ ரூமை பூட்டி சாவியை எடுத்துக்கிட்டு போறா, நான் என்ன திருடியா அப்படின்னு கத்துறாங்க விஜயா. நீ அப்படி நினைக்கிற அப்படின்னு பார்வதி கேட்க, எனக்கு சங்கடமா இருக்கு பார்வதி, நான் எதுக்கு இதெல்லாம் தாங்கிக்கிட்டு இருக்கணும், நான் என் பையனை இல்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன், பொண்ணை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அடங்கி போலாம் அப்படிங்கிறாங்க விஜயா. ஆமா மீனா அம்மா மாதிரி இல்ல அப்படின்னு பார்வதி கேட்க, என்ன குத்தி காட்டுறியா அப்படின்றாங்க விஜயா. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் விஜயா அப்படிங்கிறாங்க பார்வதி. ஒண்ணு வேண்டாம், சம்மந்தி ஆச்சேன்னு ஒரு மரியாதை கூட இல்ல, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் கிளம்பி உன் வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சுயநலக்கார விஜயா சொல்றாங்க. நாட்டுல நிறைய பேர் இப்படிதான் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவசியம் இல்ல தேவை வந்தா மட்டும்தான் நமக்கு கூப்பிடுவாங்க, மத்த நேரத்துல நல்லா இருக்கியா இல்ல இருக்கியான்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயத்துல நிறைய நம்மளோட சொந்த பந்தங்கள் தான் அடங்குவாங்க. பார்வதி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, நான் கிளம்பி உன் வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னு விஜயா சொல்ல, பார்வதி எதுவுமே சொல்லல. என்ன அமைதியா இருக்கிற அப்படின்னு விஜயா கேட்க, நீ இங்க வர்றது சரியா இருக்காது விஜயா அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருந்தாதான் மரியாதை தானா வரும் அப்படின்னு பார்வதி சொல்ல, புரியலங்கிறாங்க விஜயா. முதல்ல நீ எதுக்கு அந்த வீட்டுக்கு போன அப்படின்னு பார்வதி கேட்க, தெரியாம வந்து தொலைச்சிட்டேன், நான் உன் வீட்டுக்கு வர்றேன் அப்படிங்கிறாங்க விஜயா. நான் சொல்றத கேளு விஜயா, நீ அண்ணன் கூட போய் இருந்திருக்கணும், அப்பதான் உனக்கு ஒரு மரியாதை இருந்திருக்கும். மீனா வீட்டுல வசதி குறைச்சலா இருக்கும்னு நினைச்சு நீ அங்க போயிருக்க மாட்ட. ஆனா ஒருத்தங்களுக்கு மரியாதை அவங்க வீட்டுல இருக்க வசதியால கிடைக்காது, அங்க இருக்கிற மனுஷங்களை பொறுத்துதான் இருக்குன்றாங்க பார்வதி. விஜயாவுக்கு ஆத்திரம் தலைக்கு ஏறிடுது. நீ என்ன எனக்கு இப்ப பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கத்த, நீ மீனா வீட்டுக்கு போயிருந்தா உன்னை அங்க நல்லா பாத்திருப்பாங்கன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க பார்வதி. ஐயோ அவங்க ஒண்ணு என்ன பாத்துக்க தேவையில்லை, நீ அவங்க குடும்பத்துக்கு சர்டிபிகேட்லாம் கொடுக்காத, நான் உன் வீட்டுக்கு வரவா வேண்டாமா அப்படின்னு விஜயா போன்ல கத்திக்கிட்டு மனோஜ் மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவிக்கிட்டு இருக்காங்க. சொல்றத கேளு விஜயா, நீ அண்ணன் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், அவரை விட்டுட்டு நீ மட்டும் வந்தா அண்ணன் என்னதான் தப்பா நினைப்பாரு அப்படின்றாங்க பார்வதி. இப்ப நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு விஜயா கேட்க, உன்னை நான் இங்க வர வேண்டான்னு சொல்லல, நீ அண்ணனுக்கு போன் பண்ணி பேசி 2 பேருமா இங்க கிளம்பி வாங்க, எத்தனை நாள் வேணும்னாலும் நீங்க இங்க தங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க பார்வதி. டென்ஷன் தலைக்கேற, உன் வீட்டுக்கு வரணும்னா
நீ எனக்கு கண்டிஷன் போடுறியா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. இல்ல விஜயா, புருஷன் கூட சேர்ந்து இருக்கணும்னு சொல்றேன். நீங்க 2 பேருமே வந்தா எனக்கு சந்தோஷம். நீ மட்டும் தனியா வந்தா அது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க பார்வதி. உன் வீட்டுக்கு வரவான்னு மட்டும்தான் நான் கேக்குறேன். ஓசில அட்வைஸ் எல்லாம் கேட்கலன்றாங்க விஜயா. உன்னை வராதன்னு சொல்லல விஜயா, வந்தா உன் புருஷனோட வா, இல்ல உன் புருஷன் இருக்கிற இடத்துல நீ போய் இரு, அதுதான் உனக்கு மரியாதைங்கிறாங்க பார்வதி. கஷ்டம்னு ஒண்ணு வரும்போதுதான் கூட இருக்கவங்கள பத்தி புரியும்னு சொல்லுவாங்க. அது இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் உன் வீட்டு பக்கமே வரல, நீ போனை வை அப்படின்னு விஜயா கடுப்போட போனை கட் பண்றாங்க. போனை கட் பண்ணிட்டு வர்ற அழுகையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இப்படி அப்படின்னு பாக்குறாங்க விஜயா. ஒன்னும் பண்ண முடியாத கையாலாகாத தனத்துல ரொம்பவே வருத்தமா இருக்கு அவங்களுக்கு. முத்து வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்க மீனா துணியை காய போட்டுட்டு பக்கெட்டோட வர்றாங்க. அவரு வெளியே பார்த்துட்டு நிக்க அவர் முதுகுல லைட்டா தட்டி, என்ன ரொம்ப யோசனையாவே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேக்குறாங்க. மீனா, இப்ப எனக்கும் உனக்கும் சண்டை வந்துருச்சு அப்படின்னு முத்து சொல்ல, இல்லையே நமக்குள்ள எப்ப சண்டை வந்துச்சுன்றாங்க மீனா. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வந்துச்சுன்னு வையேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஏன் இப்படி வாய வைக்கிறீங்க, சண்டை இல்லாம இருக்கிறது பொறுக்கலையா உங்களுக்கு அப்படின்னு சண்டை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க மீனா. ஏன்னு தடுத்து பிடிக்கிற முத்து, ஏய் முழுசா சொல்லதான் விடேங்கிறாரு. அதுக்குள்ள புது சண்டைய ஆரம்பிக்காத, எப்படான்னு இருப்பியா நீ அப்படிங்கிறாரு முத்து. சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க, இப்ப நமக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா உன்னால என்கிட்ட எத்தனை நாள் பேசாம இருக்க முடியும்னு கேக்குறாரு முத்து. சண்டை வராம இருந்தா கூட ஒரு 2 நாள் பேசாம இருக்கலாம், வேலை அது இதுன்னு ஓடிடும் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அப்படின்னு அவரு பாக்குறாரு. ஆனா சண்டைன்னு வந்துருச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் கூட பேசாம இருக்க முடியாது. எப்படா நீங்க வந்து மன்னிப்பு கேட்டு பேசுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க மீனா. ஓ, நானா வந்து மன்னிப்பு கேட்கணும்னு பாப்பியா நீ அப்படின்னு முத்து கேட்க மீனா முறைச்சிக்கிட்டே நிக்கிறாங்க. ஓகே, ஒரு சண்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க போல இருக்கு 2 பேரும். ஒருவேளை தப்பு ஓ மேல இருந்தா அப்படின்னு முத்து கேட்க மீனா இன்னும் பலமா முறைக்கிறாங்க. இல்ல இல்ல இல்ல, உன் மேல எல்லாம் தப்பே இருக்காது, பொண்டாட்டி மேல என்னைக்கு தப்பு இருக்குது, அதை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, அதானே பார்த்தேன், அந்த பயம் இருக்கட்டும்ன்ற மாதிரி மீனா பாக்குறாங்க. நாளைய ப்ரோமோவில் சுதா வீட்டுல பார்ட்டி களை கட்டுது. வாசுதேவன் பக்கத்துல ஒருத்தர் நின்னுட்டு இருக்காரு. சுதா அவங்க பக்கத்துல வந்து, இவரு நிஜமாவே நல்லா பாடுவாரு, நீங்க வாங்க உட்காருங்க அப்படின்னு சுதா விஜயாவோட கைய பிடிச்சு கூட்டிட்டு போறாங்க. உடனே வாசுதேவன் எதுக்கு பேடிக்கணும் அப்படிங்கிறாரு. அவர் பக்கத்துல நிக்கிறவரு மானச மயிலல்லோ அப்படின்னு பாடுறாரு. அப்ப இன்னொருத்தரு, நீங்க பாடுறது ரொம்ப நன்னாயிட்டு உண்டுன்னு பாடினவரை பாராட்டிட்டு இருக்காரு. உடனே சுதா விஜயாவோட கைய பிடிச்சி, நீங்க டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க மத்த 2-3 லேடிஸும் டான்ஸ் ஆடுங்க நல்லா இருக்குங்கிறாங்க. உடனே விஜயா கடுப்பாயி கைய விடுங்கன்னு கத்துறாங்க. ஷோரூம்ல நைட்டு மனோஜும் ரோஹிணியும் தங்கி இருக்காங்க. அம்மாவுக்கு இந்த பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும், அவங்க எப்படி இருக்காங்களோ, சாப்பிட்டாங்களோ இல்லையோ அப்படின்னு மனோஜ் அம்மாவை நினைச்சு கொஞ்சம் ஃபீல் பண்றாரு. இங்க பாரு, ஸ்ருதி வீட்ல நல்ல வசதியா தான் இருக்கும், பணக்கார சம்மந்தி வேற, அவங்க நல்லா தான் பாத்துக்குவாங்க அப்படின்னு ரோஹிணி மனோஜை கன்சோல் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயா ரூம்குள்ள வந்து உடஞ்சு போய் அழுன்னு அழுதுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.